மச்சான், நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த பொண்டாட்டிய இருக்காளுகளே, அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளுக, பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுக. மொத்தத்துல எல்லா பொண்டாட்டிகளுமே இன்டர்நேஷனல் வியாபாரிங்க. கரெக்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அதானடா உண்மை. எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டீங்க? இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன மச்சான், இவங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. காசு இல்லன்றதுக்காக நம்ம எதையுமே செய்யாம விட்டுன்னு வச்சுக்கோ, இதை விட கேவலமா நினைக்க மாட்டாங்க. நிலைப்பாளுகளாவது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், என்ன 10 வட்டிக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலையாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறோம். கரெக்ட். விழுந்த நம்ம மரியாதையை நிமித்தி நிப்பாட்டுவோம். சரி, கடனை எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? வழக்க போல வாங்குற பியூன் கிட்ட வாங்க வேண்டியதான். அவன் நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு இல்லன்ட்டான்டா. இந்த பார், சும்மா போய் கேட்டா எவனும் தர மாட்டான். பின்ன கேக்குற விதமா கேட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? ஓகே. என்ன விளையாடுறீங்களா? என்ன ஏற்கனவே வண்டிக்காக கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, இன்னும் 7,000 ரூபாய் கொடுத்தா 17,000 ரூபாய் எப்ப அவங்க கிட்ட வசூல் பண்றது? எங்களை இன்னும் வெறும் மெக்கானிக்னே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கங்க. சொந்த வீடா? சொல்லுங்க, நம்ம குடி இருக்கிறது சொந்த வீடு தான். அண்ணே, அதோட மதிப்பு மட்டுமே இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். இருந்தாலும் அல்ப காசு 15,000 ரூபாய் கடனுக்காக அதை விக்கணுமான்னு தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்க பணம் தரலன்னு வச்சுக்கங்க, எங்க வீடு எல்லாம் வித்துட்டு ஆகணும். வாடகை வீடு எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டா வாடகை வீடுன்னு கேள்விப்பட்டேன். வாடகை வீடு சொன்னா எந்த நாரப்பைய சொன்னா வாடகை வீடு? டேய், வாடகை வீடு சொன்னா கண்டுபிடி செருப்பால அடிக்கும்டா. ஆனே உங்க ஆடா காட்டேரி மேல காய்க்க சொல்றேன். நீங்க சொந்த வீடு. சரி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நான் நம்புறேன். சாயங்காலம் வீட்டாண்ட வந்து காசு வாங்கி. ஆனா ஒண்ணு, என்னன்னா கரெக்டா காசு மட்டும் வந்து சேரல, நானே வீட்டை வித்துருவேன். தாராளமா செய்யுங்க, எங்கிட்ட கேட்காமலே செய்யுங்க. அது உங்க வீடுனே, நீங்க எப்ப வேணாலும் விக்கலாம், எப்ப வேணாலும் வாங்கலாம். வணக்கம். ஏண்டா எவன் வீட்டை போய் உங்க வீடு சொல்லிட்டு இருக்கீங்க, நாளைக்கு அந்த கிழமை பிரச்சனை பண்ணா என்னடா பண்ணுவீங்க நீங்க? டேய், அந்த கிழமை மேட்டரை பத்தி நீ கவலைப்படாத, அது என்னோட ஃபேமிலி மேட்டர். அதை நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன். கரெக்ட். இப்ப தீபாவளிய எப்படி சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டிகளை அசத்துற மாதிரி கொண்டாடுறதுங்கறத நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சபாஸ். லா 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 லா. பாட்டி பாட்டி தான் வேலையா? நேரா வாத்தியா வீட்டுக்கு போ. அப்பட கட்டவனா ஓட்டத பாருங்க. நான் இங்க வாங்க வாங்க, எல்லாம் உங்களுக்கு தான் ராஜா. இந்தாங்க போடுற வெடியில அவன் பிள்ளை போஸ்டர் மாதிரி புடுங்கறா. புள்ளே நான் அப்பதான் இருக்கேன், நீ பத்தி பரப்பதான் தெரியும். போடா. எனக்கு செக்கர ஃபேமிலிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது தப்பு. அப்பா வெடியெல்லாம் எங்களுக்கு தானப்பா. எல்லாம் உனக்கு தான் கண்ணு. ஏண்டி இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஏது காசு? போனஸ் ஏதாவது வந்திருக்கும், பின்ன எங்க இருந்தா? வாங்க வாங்க. உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு. ஏங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஏது பணம்? போனஸ் வந்துருச்சா? ஓ அதுவா, உள்ள வா சொல்றேன். வா வா வாங்க வாங்க. இது உன் பிள்ளைகளுக்கு. இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. ஏங்க என்னடி இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏதுங்க பணம்? என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும், புரியுதா? என்னடி நாய் நக்கலா? ஏய் மாலு மாலு டா, ஏய் ஏய் சீ தூ டா பாரு, நான் என்ன இப்படி சொல்லிட்டு வர்ற? 10 வட்டி இல்ல 100 வட்டிக்கு கூட உனக்காக நான் கடன் வாங்கிட்டு வந்து புடவை வாங்கிட்டு வருவேன். அதை கட்டிக்கிட்டு புருஷனை சந்தோஷப்படுத்துறதா ஒரு பொண்டாட்டியோட டியூட்டி, தெரிஞ்சுக்க. 10 வட்டிக்கு கடன் வாங்கி புடவை வாங்கிட்டு வருவீங்க, அதை நான் கட்டிக்கணுமா? நாளைக்கு கடன்கார வாசல்ல வந்து காரி துப்புனா யாருக்கு அவமானம்? எனக்கு தானே. இப்ப நீ என்னன்ற நீ? முதல்ல இந்த புடவை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அந்த கடன் அடிச்சிட்டு வரீங்க. திருப்பி கொடுக்கறதா? ஏம்மா அந்த கடையில எதையும் திருப்பி வாங்க மாட்டான் டீச்சர். அங்க இத வாங்கிக்கலனா பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து வித்துட்டு வாங்க. பிளாட்ஃபாரம்லயா? இதெல்லாம் பாதி விலை கூட போகாதடா ராஜா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. புடவையோட வந்தீங்க, வெளியில தள்ளி கதவை சாத்திடுவேன். என்ன இது ரவுடிசம் பண்றாளே?
ஏங்க கேக்குறல்ல பதில் சொல்லுங்க. ஊரை சுத்தி கடன் இருக்கும்போது 10 வட்டிக்கு வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஒரு வருஷம் தீபாவளி கொண்டாடல நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? சில்லறை அங்க இருக்கிறதுக்காக ஊரே தீபாவளி கொண்டாடும் போது என் பிள்ளைங்க அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா நீ? நீங்க பசங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை வச்சு தீபாவளி கொண்டாடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க கடன் வாங்கினப்ப என்ன பண்ணிருக்கணும்? எதிர் வீட்டுல 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை கொடுத்துட்டு மிச்ச பணத்துல இதெல்லாம் வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு 5000 ரூபாய்க்கு இந்த பட்டு புடவையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பட்டு புடவையை கட்டிட்டு நான் வெளியில போனா கடனை கொடுக்கறதுக்கு வக்கல்ல. ஆனா பட்டு புடவையை கட்டிட்டு மினுக்குறா என்ன கேவலமா பேச மாட்டாங்க? சும்மா புரியாம பேசிட்டு இருக்காதம்மா. எதிர் வீட்டு கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக 2000 சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். புடவை எடுக்கும் போது முன்ன பின்ன அப்படி ஆயி போச்சு. பொண்டாட்டி விட எதிர் வீட்டு கடன் முக்கியம் இல்ல அப்படின்னு புடவை வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க இந்த நொண்டி சாக்கல சொல்லாதீங்க. உங்களுக்கு கடன் அடைக்கணும்ங்கற அக்கறையே கிடையாது. யார் எனக்கா? ஆமா, அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இதெல்லாம் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டீங்க. இது பாருடி, நல்ல நாளமா தகராறு பண்ணணும்னு நினைச்சா பண்றே நீ. நான் தகராறு பண்றேனா? நான் உங்ககிட்ட தகராறு பண்ணி என்னங்க நடக்க போகுது? பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிற புருஷனா இருந்தா அவங்க கிட்ட தகராறு பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் உங்ககிட்ட எது சொன்னாலும் நீங்க என் பேச்ச கேட்க போறது இல்ல. அதை மீறி நான் ஏன் எதுக்குன்னு கேட்டா நான் ஆம்பளேடி, நான் இப்படிதான் செய்வேன்னு என்ன கை நீட்டி அடிப்பீங்க. எனக்கு எதுக்கு வம்புங்க? நீங்க தீபாவளி கொண்டாடுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, நானும் என் குழந்தைங்களும் நீங்க வாங்கிட்டு வந்த துணிமணிகளை கட்ட மாட்டோம், தீபாவளி கொண்டாட மாட்டோம். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாருக்கா, இந்த ஒரு தடவையாவது அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் நம்ம திருப்பி கொடுத்தாதான் நம்ம மேல அவங்களுக்கு பயம் இருக்கும். அப்பதான் நம்மள கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு நான் சொல்றது அதுவும் சரிதான். நம்மளையும் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. இவங்களும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. 10 வட்டி 20 வட்டின்னு கண்டவங்க கிட்ட கடன் வாங்கினா நாளைக்கு நாம தானே பதில் சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா காசு கொடுத்து வாங்கின புடவை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஏன் நாங்க 2 பேரும் திருப்பி கொடுக்கல? நீங்க உங்களை பத்தியா நினைச்சு பேசிட்டு இருங்க. உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு அப்பப்ப துணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா என் வீட்டுக்காரன் அப்படியா? ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து கொடுக்குறான். அது வேண்டாம்னு சொன்னே சுத்தமா டீல்ல விட்டுருவான். இத பாரு, ஒரு புடவைக்கு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் வாழ்நாள் பூரா நம்ம புருஷங்களை திருத்தவே முடியாது, சுத்தி இருக்கிற கடனையே அடைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்லும்போது அப்புறம் நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? என்ன ஒரு பட்டு புடவை கிடைக்காம போதேன்னு தான் பாக்குறேன். மாலு, மகாலு, செல்லகுடி, டார்லிங், உங்களுடைய அகிம்சை போராட்டம் சக்சஸ். சிஸ்டர், நாங்க 3 பேரும் மொட்டை மாடியில உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதன்படி இனிமே உங்களை கேட்காம புடவையும் வாங்க மாட்டோம், எங்கேயும் வட்டிக்கு பணமும் வாங்க மாட்டோம். ஏன்பா சொல்லுங்களேன்ப்பா. ஆமா சுகு, நீங்க சொன்ன மாதிரி தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு புடவை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உன் பிடிங்க வரா, ஏன் பிடிங்க எல்லாம் எவனுக்காக தெரியுமாடா? என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது. அத கூட என் பொண்டாட்டி கையால ஊத்தி கொடுக்க சொல்லி நான் குடிப்பேன். ஏன் எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு தெரியணும்ங்கிற ஒரே காரணம் தான்டா. ஆனா இந்த வெள்ள மனசு இந்த வெள்ள தோலுக்காரிக்கு புரியல. பரவாயில்ல, நான் கொடுத்து வச்சது அவ்வளவு ஆண்டு போறேன். அந்த சேலைய புரிய கடைக்காரரை கொண்டு கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் மச்சான், சேலை போற வாங்கிட்டு வாங்க போ. பட்டாசு வெடிக்கிறதா இந்த தீபாவளி உங்களுக்கு கிடையாது. கலடா சட்டியா, கலடா சட்டியா. அப்பா கொலகாரா கலடா. என்னங்க இது? குழந்தைங்க போட்டுக்கிற துணியை திடீர்னு அவருன்னு சொன்னா அதுக்கு ஏமாந்து போயிடாது. ஆசை கட்டி மோசம் பண்ணாதீங்க. அந்த அக்கறை உனக்கு இருக்குல்லடி, அந்த அக்கறை உனக்கு இருக்குல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் இட்லி எடுத்து அவிச்சிருக்கணும், கறி எடுத்து வறுத்துக்கணும், எலும்பு எடுத்து குழம்பு வச்சிருக்கணுமா இல்லையா? நான் என்ன செய்ய மாட்டேன் நான் சொன்னேன். நடங்கடா, அந்த புடவை எப்படி கொடுங்க. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. அப்பாடா, டேய் மச்சான், ஏ ரூட் கிளியரா. இனிமேல் நீங்க தீபாவளி கொண்டாடலாம் சரி, கொண்டாடலாம் சரி. என்ன ஆள் ஒடுங்க போடா. ஏன் மச்சான், நம்ம ஐடியா கொடுத்து அவன் கோல் போட்டு போயிட்டான். இப்ப நான் போட போற பால பாரு. மாலு, மாலு, இப்படி வாயம்மா. அங்க பாத்தியா, 4 குட்டி போட்ட அந்த கிள போல்டுகளே தீபாவளி கொண்டாட போகுதுங்க. நாம யங் கப்பிள், நாம தீபாவளி கொண்டாடலைன்னா இந்த உலகம் தப்பா பேசாதாமா? ஏன் சிஸ்டர், நல்ல இட்லி குண்டா மாதிரி உட்கார்ந்துருக்கியே, நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? இத பாத்தியம்மா, இந்த புடவைய நீ லோகி போச்சு கட்டு வந்தேன்னு வையேன், மஞ்சள் குளிச்சுட்டு வந்த மாது டிக்சிட் மாதிரி அப்படியே இருப்படா. டே மாலு, 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 உனக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் தீரல இல்ல? பரவாயில்ல, உன் கால விடுற ராஜாச்சி. என்னாச்சு, என்னடா சீ? கடன் வாங்கும் போது பியூன் கால விடுற, ஆனா கட்டின பொண்டாட்டி கால விடக்கூடாதா? இதோ போ, ஏன் ஒளி தனி ஒளி. மாலு, என்ன பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட், மத்த எல்லாமே நெக்ஸ்ட். ஐ சிஸ்டர், என் மாலு சிரிச்சிட்டா. மாலு சிரிச்சாலே மத்தாப்பு சிரிச்ச மாதிரி. ஆஹா மாலு, இன்னைக்கு நான் தான் உனக்கு இந்த புடவையை கட்டி விடுவேன். செல்லும், நீ எனக்கு வேட்டி கட்டி விடு. பாய். அவனுக்கு தீபாவளி கிடையாது, போகி தான். இத பாரு சுகுணா, மத்தவங்க மாதிரி புடவை கொடுத்து உன்னை ஏமாத்த முடியாது. காலில் விழுந்தாலும் நீ மயங்க மாட்ட, ஏன்னா நீ புத்திசாலி. ஆனா மத்த 2 குடும்பத்துல தீபாவளி கொண்டாடுறத பார்த்து என் குழந்தைங்க ஏங்கறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தீபாவளி முடிவு வரைக்கும் 2 நாள் எங்காவது வெளியே வந்துட்டு அப்புறமா வரேன். இந்த பாரு குழந்தைங்களா,
இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி கிடையாது. அப்பா நான் வரேன் வரேன் வரேன். அம்மா அப்பா போறாங்க கூப்பிடுமா. அம்மா எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, வாமா 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 பட்டாசு வெடிக்க. சரி சரி, எனக்காக உங்க சந்தோஷத்தை எதுக்கு எடுக்கணும்? உங்க அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா எங்கேயும் போகலாமா? அப்பா இங்கதான் இருக்கேன். எனக்காக உங்க அம்மா ஒத்துக்குவான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக ஒண்ணும் ஒத்துக்கல, என் பசங்களுக்காக ஒத்துக்கிட்டேன். யாருக்காக ஒத்துக்கிட்டாரம்மா? இதுக்குன்னு நம்ம பிள்ளைங்க தானே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.